ஏடெடுத்து படிக்கத் தெரியாதவன் பிள்ளை இன்று எழுத்தாளன் ஆனது எப்படி? கோவணம் மட்டுமே கட்டிக்கொண்டு இருந்தவனின் மகன் இன்று கோட்டு சூட் அணிந்து செல்லும் அரசு அதிகாரி ஆனது எப்படி? கட்டிய சேலைக்கு மாற்றுச் சேலையின்றி சோற்று வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்த பேத்தி இன்று மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருப்பது எப்படி? கொட்டும் மழையும் கொளுத்து வெயிலையும் அப்படியே உள்வாங்கிய குடிசையில் பிறந்தவன் இன்று கோட்டாட்சியார் மாறியிருப்பது எப்படி? சாக்கடையை அள்ளியவன் வீட்டு பிள்ளை இன்று நகராட்சி அதிகாரியாக மாறியது எப்படி? பேனா பிடித்து எழுதத் தெரியாத பெற்றோருக்கு பிறந்தவன் இன்று பல்கலைக்கழக பேராசிரியராக மாறியது எப்படி? கோவிலுக்குள் நுழையக்கூடாத சாதியில் பிறந்தவனின் பிள்ளை இன்று இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரியாக மாறியது எப்படி? களத்துமேட்டில் கதிரடித்து கொண்டிருந்தவன் பிள்ளை இன்று கலெக்டர் ஆனது எப்படி? பேருந்து செல்லாத கடைக்கோடி கிராமத்தில் படித்தவன் இன்று போக்குவரத்து துறை ஆய்வாளராக இருக்கிறார்களே எப்படி? கட்டிய கைகளோடு கக்கத்தில் துண்டோடும் ஆண்டையின் முன் அடிமையாய் கூனி குறுகி நின்றவர்கள் வழித்தோன்றல் இன்று நெஞ்சு உயர்த்தி நடக்கும் காவல்துறை அதிகாரியாக மாறியது எப்படி? ஏடெடுத்து படிக்க தெரியாதவன் அடுத்த ஊருக்கு செல்ல வழி தெரியாதவன் பேரன் இன்று அமெரிக்க ஐடி துறையில் இருக்கிறானே எப்படி? இவை அனைத்தையும் இயல்பாக நடந்தது அல்ல. திராவிட இயக்கத்தால் வந்தது. திராவிட இயக்கத்தின் தியாகிகளின் தீரத்தால் நமக்கு கிடைத்தது. புரட்டாசிக்கு பின்வரும் ஐப்பசி போல்தானே வந்ததல்ல இந்த மாற்றம். நாம் போராடி போராடி பெற்றதுதான் இந்த மாற்றம். அம்பாளின் அருளால் கிடைத்தது அல்ல, அம்பேத்கரின் உழைப்பால் கிடைத்தது இந்த மாற்றம். பெருமாள் புண்ணியத்தில் பெற்றது அல்ல, பெரியாரின் போராட்டத்தால் நாம் பெற்றதுதான் இந்த மாற்றம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த நமது முன்னோர்கள், நமது தாத்தன் பாட்டிகள் காலத்தில் 100க்கு 2% பேர் கூட படிக்கவில்லை. திராவிட இயக்கம் பிறந்து போராடிய பின்பு இந்த மாற்றம் நிகழ்ந்து இருக்கிறது. நாம் ஏன் திராவிட இயக்க வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் கடந்து வந்த பாதையை அரிமா நோக்குடன் திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு நமக்கு வரலாற்று அறிவு வேண்டும். அந்த வரலாற்று அறிவு பிரகாரம் கையெழுத்து போட தெரியாத தலைமுறையில் வந்த நாம் இன்று சட்டைப்பையில் பேனாவுடன் சுற்றித் திரிவோமே, அதற்கு யார் காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யார் உழைப்பு, எந்த உழைப்பு? மடியில் மாங்காய் விழுவது போல் திடீரென்று வந்ததல்ல இந்த மாற்றம். சுயமரியாதை தீரர்களும் திராவிட இயக்க போர் வீரர்களும் நமக்கு பெற்று தந்தது இந்த சுயமரியாதை என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். வரலாற்று அறிவு அற்ற இனம், வரலாறு தெரியாத இனம் மீண்டும் அடிமைப்படும் என்பது வரலாறு. திராவிட இயக்கத்து வரலாறை படிப்போம். நமது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிப்போம்.